தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ஒரு முன்னாள் ரவுடி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ள நிலையில் இதற்கு செல்வ பெருந்தகை காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து நீ எல்லாம் ஒரு ஐபிஎஸ்ஆ எனவும் அவர் வினவியுள்ளார். இருவரின் காரசாதார வார்த்தை மோதலை தற்போது காணலாம். செல்வ பெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை. நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த? என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிமினில உன்னை டெஃபமேஷன் நீ எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொன்ன? என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னு எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும். நீ சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிற.